மதிமுக தொடர்ந்து மக்களின் பிரச்சினைகளுக்காக போராடும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர்களுக்கு பணம் அளிக்கும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்தால் மட்டுமே பண விநியோகத்தை தடுக்க முடியும் என்றார். மேலும் வாக்களிக்க பணம் பெற்ற மக்களை குறை கூற மாட்டேன் என்றும் அவர்களின் மனநிலை எதிர்காலத்தில் மாறும் எனவும் வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக மக்களுக்காக தொடர்ந்து போராடப் போவதாகவும் வைகோ மேலும் கூறினார். கட்சிகளை டீரெகனைஸ் அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கு இன்னும் இதை தீவிரமாக செயல்படுத்தக்கூடிய விதத்திலே சட்டப்படியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு அவ்விதத்தில் செய்தால்தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவல நிலையை போக்க முடியும். நான் வாக்காளர்களை குறை சொல்ல மாட்டேன். மக்களுக்கு தேவை இருக்கிறது. வீடு தேடி பணத்தை கொண்டு வந்து கொட்டிவிட்டு போகிற போது அவர்கள் தூக்கி எறிந்து விட மாட்டார்கள். இதனிடையே மதிமுக உயர்நிலை குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் தேர்தல் முடிவுகள், கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது, மக்கள் நல கூட்டணி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது.